கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நேற்றைய தினத்தை விட சற்று வித்தியாசமான ஒரு தலைப்பு, அதாவது மாற்றப்பட்ட தலைப்பு, மாறி மாறி நாம் கற்றுக்கொள்கிறோம். போதகருக்கு இருக்கிற ஒரு சவால் அப்படி என்று சொல்லி இதை நாம் நினைக்கலாம். தலைப்பு இப்படி வைத்திருக்கிறேன்: விசுவாசிகளின் துணிச்சலும் போதகரின் நிலைமையும். இது ஏனென்றால் நான் அநேக தேவ பிள்ளைகளோடு பழகியிருக்கிறேன். ஆரம்பத்திலே அந்த அன்பான தேவ பிள்ளைகளும் போதகர்களும் உற்சாகம் இழந்து பிற்காலத்தில் அவர்கள் தனிந்திருப்பதை நான் கண்டிருக்கிறேன். காரணம், அந்த திருச்சபையிலே உள்ள தலைமை பதவியிலே இருக்கிற அல்லது தலைமை பொறுப்பிலே இருக்கிற அந்த விசுவாசிகளின் அந்த நிலைமைக்கு நல்ல போதகர் தள்ளப்பட்டிருக்கிறார். அவர்களுக்கு இந்த வசனம் தெரியும். பாருங்க, நீதிமொழிகளின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். இது ஞானி அப்படியாக எழுதுகிறான். மனுஷனுக்கு பயப்படக்கூடிய பயம், அதாவது கர்த்தருடைய வழியை தவறாக போதிப்பதோ அல்லது கர்த்தருடைய வழியை மாற்றி போதிப்பதோ, அவர்களுக்கு பிரியமாக போதிப்பதோ அது தேவனுக்கு பிரியமில்லை. இருந்தாலும் வேறு வழியின்றி நாளடைவில் அப்படிப்பட்ட போதகர்கள் தங்கள் விசுவாச வாழ்க்கை குன்றி தங்களுடைய உற்சாகம் குறைந்து காணப்படுவதை பார்க்கும் பொழுது பரிதாபமாக இருக்கிறது. பாருங்க, விசுவாசிகளும் சாதாரணமானவர்கள் அல்ல. இங்கே 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் தீமோத்தேயுவுக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்: ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினமுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு. பாருங்க, அவர்களுக்கு விருப்பமான போதனை வேண்டும், அவர்களுக்கு விருப்பமான ஆசீர்வாத போதனைகள் வேண்டும். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் உத்தமத்தை குறித்தும் உண்மையை குறித்தும் கண்டித்து போதிப்பது அவர்களுக்கு பிடிக்காது. ஆரோக்கியமான உபதேசம் அவர்களுக்கு பிடிக்காது. இந்த நிலைமையில இந்த நாட்களிலே நல்ல போதகர்கள் சிக்கியிருப்பது மிகவும் ஒரு கவலைக்குரிய ஒரு காரியமா இருக்கிறது. நாங்கள் அப்படிப்பட்ட போதகர்கள் தைரியமாக மீண்டும் எழுந்து கர்த்தருக்குரிய காரியங்களிலே தேவ பிள்ளைகளை தேவ வசனத்திலும் சத்திய வசனத்தை போதிப்பதனால் சத்ருவாக எண்ணினாலும் பரவாயில்லை என்ற அந்த எண்ணத்தில் அவர்கள் மீண்டும் எழுப்பி வரத்தக்கதாக அப்படிப்பட்ட நல்ல போதர்களுக்காக நாம் ஜெபிப்போம். தேவன் தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தர, தொடர்ந்து நாளை தினத்தில் புதிய சத்தியத்தை கற்றுக்கொள்ள கிருபை செய்வாராக. ஆமேன், ஆமேன்.